மேனிஃபெஸ்டேஷன். வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாற முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இது ஏதோ சினிமா வசனம் இல்லை, இது அறிவியல். நம்ம மூளை ஒரு பாறை கிடையாது, அது ஒரு களிமண் மாதிரி. நாம் நினைக்கிற எண்ணங்களின் மூலமாக நம்ம மூளையோட உருவத்தையே மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நீங்கள் ஏன் இன்னும் பழைய கவலைகளையும் தோல்விகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் மூளையை எப்படி ஒரு சக்ஸஸ் மிஷினாக மாற்றுறதுன்னு சயின்டிஃபிக்காகவும் மேனிஃபெஸ்டேஷன் முறையிலையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அறிவியல் என்ன சொல்லுது? நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன? எளிமையாக சொல்லணும்னா, நம்ம மூளையில் கோடிக்கணக்கான நியூரன்கள் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும்போது அந்த நியூரன்களுக்கு நடுவில் ஒரு பாதை உருவாகுது. உதாரணமாக பழைய பாதையை பற்றி யோசிப்போம். என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சா அந்த பாதை பலமாகும். புதிய பாதை நான் சாதிப்பேன்னு நீங்கள் நினச்சா மூளையை புதுசாக வயரிங் பண்ணணும். இதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு பயிற்சி. ஒரு காடு இருக்குன்னு வைங்க, அதில் நீங்கள் நடக்கத்தான் பாதை உருவாகும். அதே போல் உங்கள் எண்ணங்களும், நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ உங்கள் மூளை அந்த பாதையை ஸ்ட்ராங் ஆக்கிடும். இதனால்தான் எண்ணம் போ வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம நடிகர்கள் கூட நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேனிஃபெஸ்டிங் அண்ட் மூளை, இதை பற்றி பார்ப்போமா? இப்போது இது எப்படி மேனிஃபெஸ்டிங் கூட கனெக்ட் ஆகுது? மேனிஃபெஸ்டிங்கில் விசுவலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்லுவாங்க. விசுவலைசேஷன் பண்ணுங்கள் என்ன சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் தெரியுமா? மூளைக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் நிஜமாகவே ஒரு காரை ஓட்டுறதுக்கும் ஓட்டுற மாதிரி கண்ணை மூடி கற்பனை பண்ணுறதுக்கும் உங்கள் மூளை ஒரே மாதிரியான எலக்ட்ரிக் சிக்னல் தான் வெளிவிடும். உங்கள் மூளையில் ஒரு ஃபில்டர் இருக்குது. நீங்கள் எதை அடையாளம்னு ஆழமாக நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த வாய்ப்புகளை மட்டும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இது RIS என்று சொல்லப்படுற ஒரு நம்மளோட மூளையின் ஒரு பகுதி. இதை ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணர்வு தான் முக்கியம், வெறும் எண்ணம் மட்டும் போதாது. அந்த வெற்றியை அடைஞ்சா என்ன சந்தோஷம் கிடைக்கும்னு அந்த உணர்வை இப்போ அனுபவிங்க. அப்போதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி வேகமாக வேலை செய்யும். எளிய பயிற்சி. சரி, இப்போது நம்ம மூளையை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதாவது ரீப்ரோக்ராம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் உறுதிமொழிகள். இப்போ நான் என்னுடைய கடைசி வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பற்றி ஒரு வீடியோ போடுறது. அவருடைய எல்லா ஸ்பீச்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே மறைமுகமாக அஃபர்மேஷன் பற்றி தான் காய்ச்சி கொண்டிருப்பார். ஏன்னா இது நிறைய பேருக்கு புரியாமலே இருக்கும். ஸோ உதாரணமாக ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் அப்பப்போ சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்க போகிறேன், எனக்கு நல்லதே நடக்கும். இது ரஜினி சார் அவர்கள் அடிக்கடி சொல்லின வசனம். இதை போன வீடியோவில் அவரை பற்றின வீடியோ முழுவதுமாக நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதில் பாருங்கள். ஸோ அவர் சொன்ன அந்த வசனத்துக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்? ஸோ முதலாவது உங்களோட நியூரல் பாத்வேஸை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது அஃபர்மேஷன் பண்ணணும். நீங்கள் எப்படி வேணால் இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் இந்த அஃபர்மேஷனை மட்டும் எப்போவுமே சொல்லப்படாது. காலையில் எந்திரிச்சதும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் இலக்கை பற்றி நடந்து முடித்த மாதிரி சொல்லுங்கள். உதாரணம், நான் ஒரு மிகச்சிறந்த யூடியூபர். நான் நல்லா இருக்கேன், ரஜினி சொன்ன மாதிரி தான், அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்க போகிறேன், எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க. இது 21 days ரூலாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 21 நாட்களுக்கு இதை ஒரு ரூல் மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு புது எண்ணத்தை பதிய வைக்கிறதுக்கு 21 நாட்கள் தேவைப்படும். அதுவரை சோர்வடையாமல் இதை பற்றியே திங்க் பண்ணுங்கள், இதை பற்றியே செஞ்சு கொண்டே இருக்கு. ஸோ சுற்றுச்சூழலை மாற்றணும். அடுத்த முக்கியமான விஷயம், சுற்றுச்சூழலை நீங்கள் மாற்ற வேண்டி இருக்கு. உங்களை சுற்றி எதிர்மறையான ஆட்கள் இருந்தால் உங்கள் மூளையில் பழைய பாதைகள் தானாக பரமாகும். பாசிட்டிவ் ஆட்களோட பழகுங்க, பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கிறவங்களோட பழகுங்க, நல்ல புத்தகங்களை படிங்க. இது உங்கள் சூழலை இலகுவாக மாற்றும். அதே சமயத்தில் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறத
எப்போவுமே உறுதியாக பார்த்துக்கொள்ளுங்க இருக்குதா இல்லையான்ற. அடுத்த விஷயம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மூளை இன்னும் மாற தயாராக இருக்குது. அதை மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. இது வெறும் மோட்டிவேஷன் இல்லை, இது பயாலஜி. இப்போது உதாரணத்துக்கு, நான் ஒரு சிறந்த யூடியூபர் இல்லை, ஆனால் ஒரு சிறந்த யூடியூபராக மாறுவேன். என்னால் முடியும். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் என்னால் முடியும், நான் வந்தே ஆவேன். அப்போது எனக்கு அதிகபட்சமாக நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, நிறைய வியூஸ் போகும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன், சொல்கிறேன். எனக்கே தெரியும் அந்த டேலண்ட் இருக்கான யோசிச்சு பார்த்தா இல்லை, பட் என்னால் வர வைக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுதான் அஃபர்மேஷன். இதை பண்ணால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ இறுதியாக இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தா ஐ வில் சேஞ்ச் மை மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்னுடைய மூளையை, என்னுடைய சிந்திக்கும் தன்மையை நான் மாற்றுகிறேன் என்று கமெண்டில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தெரியப்படுத்துங்க, நீங்களும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு நன்றி.